அப்புறம் தௌஹீது அப்படின்னாலே தப்பா நினைச்சுக்க வேணாம். தௌஹீது அப்படின்னாலே குழப்பவாதிகள், எதிராளிகள் அப்படின்னு சொல்லி நம்மளை பத்தி இப்படி சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்துக்களும் விளக்கங்களும் கொஞ்சம் சொல்ல முடியும்? அடுத்து வந்து அவங்க அந்த சகோதரி கேட்ட கேள்வியில இந்த தௌஹீதுன்றாலேயே குழப்பம் அப்படின்னு சொல்றாங்க. தௌஹீங்கிற வார்த்தையை அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது என்ன, அதுக்கு என்ன சொல்றதுன்னு கேட்கிறாங்க. அது அந்த கருத்து இருக்கிறது. தௌஹீதுனால என்ன இருக்கிறது, குழப்பம்ங்கிற மாதிரியான ஒரு கருத்து வந்து இந்த உலமாக்கள்னு சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்களும் நமக்கு எதிரான இயக்கத்துக்காரர்களும் அந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து மக்கள்கிட்ட விதைச்சு இருக்கிறாங்க. ஆனா நீங்க சிந்திச்சு பார்க்கணும், தௌஹீதுங்கிற இந்த ஒரு பெயர்ல ஒரு அமைப்பு உருவான பிறகு என்ன குழப்பம் நாட்டில் ஏற்பட்டுருச்சு. இது வந்த பிறகு அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடியவர்கள் உருவாயிருக்கிறாங்க. செத்துப்போன ஆளை வணங்கினாங்க, சமாதி வணங்கினாங்க, அப்ப மனுஷங்காலில் உளுந்து கும்பிட்டு இருந்தாங்க. செய்கு முறியுதுன்னு நினைஞ்சாங்க, மனிதனை கடவுளை ஆக்கி கொண்டிருந்தார்கள். அப்படிலாம் நாங்க செய்ய மாட்டோம், அல்லாஹ் ஒருத்தனை மட்டும் வணங்குவோம். இதுதான் இந்த ஜமாத்தினால் ஏற்பட்ட ஒரு பெரிய நன்மை. அதே மாதிரி எதா இருந்தாலும் அஜர்த்து சொன்னாரு, மௌலானா சொன்னாருன்னு கேட்காம அல்லாஹ் சொன்னானா ரசூல் சொன்னாங்களான்னு கேட்கக்கூடியவர்களா உருவாயிருக்கிறாங்க. இந்த ஜமாத்தினால என்ன உருவாயிருக்கிறது, எதா இருந்தாலும் குரான்ல இருக்குதா, எதா இருந்தாலும் நபி சொல்லி இருக்கிறாங்களான்னு கேட்கக்கூடியவர்களாக மக்கள் மாறி இருக்கிறாங்க. இது வந்து ஒரு குழப்பமா? இது குழப்பம் கிடையாது. அதே மாதிரி வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணி கொண்டிருந்தவர்கள் எனக்கு வரதட்சணை வேணான்னு சொல்லக்கூடியவர்களாக ஒரு இளைஞர் கூட்டம் இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. வாங்கிய வரதட்சணையை திருப்பி கொடுக்கக்கூடிய இளைஞர்களும் கூட நினைஞ்சிருக்கிறாங்க, உருவாகி இருக்கிறார்கள். இது வந்து இதுக்கு முந்தைய இருந்துச்சா? பல இயக்கங்கள், பல ஜமாத்தார்கள்லாம் இருக்கத்தானே செஞ்சாங்க. அதெல்லாம் இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்துகிட்டால் பாத்தியான்னு சொல்லி அந்த வரதட்சணை வாங்கி கொடுத்தாங்க மார்க்க அறிஞர்கள்லாம். நம்ம தௌஹீத் ஜமாத் வந்த பிறகு அது ஒரு பாவம், அது ஒரு தப்பு. வாங்குறது வந்து வாங்குறவங்க கூட ஒளிச்சுக்கிட்டு கள்ளத்தனமா தான் வாங்குறான். வாங்குறவங்க கூட ஒரு பெருமையா நாங்க 1 லட்சம் வாங்கணும், நாங்க 2 லட்சம் வாங்கணும்னு ஒரு காலத்துல சொல்லிக்கிட்டு இருந்தவன் இப்ப என்ன செய்யறான், டேபிள் கடியில லஞ்சம் வாங்குற மாதிரி கள்ளத்தனமா தான் வாங்க முடியுதே தவிர அது பெருமையா வாங்க முடியுதா இன்னைக்கு? அது இன்னைக்கு வந்து இந்த ஜமாத்தினாலதான் ஏற்பட்டிருக்கிற. இன்னும் ஏற்பட்டு சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி அன்னைக்கெல்லாம் வந்து மார்க்கத்தை அறிஞ்சு கொள்வதற்காக வேண்டி இந்த வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. பயானுக்கு கேள்விக்கு நான் கூப்பிட்டா மார்க்கத்து மக்கள் வந்தாங்களா? அன்னைக்கெல்லாம் தௌஹீத் ஜமாத் வருவதற்கு முன்னாடி ஆடலுக்கும் பாடலுக்கும் கூத்துக்கும் மக்கள் போயிட்டு இருந்தாங்களே தவிர மார்க்கத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு வந்தாங்களா? மார்க்கத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு யாரு வந்தாங்கன்னு கேட்டா, நாளைக்கு நாளை கழிச்சு மூத்தா போற மாதிரி இருப்பாரு, அவர் தான் வருவாரு பள்ளிவாசலுக்கு. பள்ளிவாசலுக்கு யார் வருவாரு? எல்லாம் 75 85 வயசு ஆளுக்கு தான் பள்ளிவாசலுக்கு வருவாங்க. உனக்கு ஏன்டா அந்த வயசுல அப்படின்னு கேட்பாங்க. ஹஜ்ஜிக்கு போறது கூட என்ன செய்வாங்க, இளைஞர்கள் போனா ஒத்துக்கிற மாட்டாங்க. அன்னைக்கு உனக்கு என்னடா வயசாச்சு, நீ ஏன்டா ஹஜ்ஜிக்கு போற? ஹஜ்ஜிக்கு போறதா எத்தனை வயசுல போகணும்? அது 75 80 வயசுல போய் சாவுற மாதிரி தான் இருந்தா தான் போகணும்னு வச்சிருந்தாங்க. அப்ப மார்க்கம் என்றாலே வயசானவங்களுக்கு இருந்ததை மாற்றி இளைஞர்களும் தொழக்கூடியவர்களாக, இளைஞர்களும் மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்களாக, மார்க்கத்தை பேணக்கூடியவர்களாக இருக்கிற ஒரு காட்சி நம்ம பார்க்கிறோமே. இதுல இது கெட்டதா நல்லதா? அதே மாதிரி சினிமா நடிகர்களுக்கு நாங்கெல்லாம் இளைஞர்களா இருக்கும்போது நடிகர்களுக்கு ரசிகர் மன்றம் வச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பின்னாடி போன எம்ஜிஆர், சிவாஜின்னு சொல்லி என்ன செய்வோம், யாராவது ஒருத்தனுக்கு பின்னாடி தான் போய்கிட்டு இருப்போமே தவிர சினிமாவுடைய அந்த நடிகர்கள் தான் நமக்கெல்லாம் வந்து வழிகாட்டிகள். அப்படியான ஒரு எண்ணம் உடையவர்களாக இந்த இளைஞர்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய இருந்தாங்க. இன்னைக்கு சினிமா நடிகர்கள் தான் பிராடுகாரங்கிற புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் வந்து நபிகள் நாயகத்துக்கு நிகர எவன் தலைவர் இருக்கிறான்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு அழகான முறையில் அந்த வரலாறை வந்து நினைஞ்சிருக்கிறாங்க, அறிஞ்சு வச்சிருக்கிற காட்சியை பாக்குறீங்க. அதே மாதிரி தாயத்து, தட்டு, பில்லி, ஏவலு, சூனியோண்டு இந்த மாதிரி ஏமாத்து பிராடெல்லாம் இருக்க, இதுல இருந்தெல்லாம் விடுபடக்கூடியவர்களாக ஒரு சமுதாயம் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணா கூட கரெக்டா இருக்கணும், கலப்படம் பண்ணக்கூடாது, மோசடி பண்ணக்கூடாது, வாங்கட கண்ணனை திருப்பி கொடுத்துடணும், மனித ஹக்களை விளையாடிடக்கூடாது. இப்படி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லையும் பார்த்து பார்த்து நடக்கக்கூடியவர்களாக ஒரு சமுதாயம் இன்னைக்கு இருக்கிறது. அன்னைக்கெல்லாம் சர்வசாதாரணமா வட்டி வாங்குவார்கள், சர்வசாதாரணமா என்ன செய்வாங்க, கலப்படம் செய்வார்கள். எந்த ஒரு அச்சமோ பயமோ இருக்காதீங்க. அதெல்லாம் தவறு என்று அன்னைக்கு சொல்லப்படவே இல்லை. நீங்க ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். ஒரு ஜும்மாவை எடுத்துக்கொடுங்க, பள்ளி வாசல் நீங்க ஜும்மாவுக்கு போங்க. இந்த தௌஹீத் ஜமாத் பள்ளிக்கு போனீங்கன்னா 1 மணிக்கு ஜும்மா உரைன்னு போட்டிருப்பாங்க, 12:30 பள்ளி வாசல் நிறைஞ்சிரும். 1 மணிக்கு ஜும்மா உரைன்னு இருக்கும்லங்க, 12:30 12:45 போனா தான் பள்ளி வாசலுக்குள்ள இடம் கிடைக்கும்.
லேட்டா போனோம்னா என்ன இருக்காது, இடம் இருக்காது. ஏன், அந்த உரையை நம்ம கேட்கணும்னு ஒரு ஆர்வத்தோட மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, வர்றாங்க. வேற பள்ளிவாசலுக்கு போனீங்கன்னா அசர் எப்ப முடிப்பாருன்னு வெளியே நிற்பான், பீடி குடிச்சிட்டு நிற்பான். எதுக்கு, அந்த பயான கேட்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. முன்னாடியே போற யாருக்கு வயசான தூண்கள் ஃபேன்களை நோக்கமா கொண்டு என்ன செய்வாங்க, தூணுக்கு ஃபேனுக்கு போய் சாஞ்சிட்டு சில பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அது மாதிரி ஒரு 10-15 பேர் உட்கார்ந்து தூங்கிட்டு இருப்பானே தவிர மத்த மக்கள்லாம் எப்ப போறாங்க வேற பள்ளியாசல போய் பாருங்க, காத்தாடிக்கிட்டு இருக்கும். அவர் பாட்டு தனியா பேசிட்டு இருப்பாரு அசரத்து மட்டும், யாருமே போக மாட்டாங்க. வாசல் பீடி குடிச்சிட்டு இருப்பான். ஏன் உள்ள போகலையா, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு முடிக்கும் போது போறேங்கிறான். இங்க வந்து கேட்கறதுக்கு வர்றேங்கிறான், அங்க என்ன செய்யறான், அதற்கு முடிக்கட்டும் போறேங்கிறான். அப்ப நீங்க மார்க்கங்கிறத வந்து கேட்கத்தக்கதாக ஆக்குனது யாரு? தௌஹீது வந்த பிறகு மார்க்கம் கேட்கத்தக்கது ஆகியிருக்குதா, தௌஹீது வருவதற்கு முன்னாடி உள்ளதுல மார்க்கம் கேட்கத்தக்கதா இருந்துச்சா? அவங்க சொல்ற மார்க்கம் வந்து வெறுக்கத்தக்கதா இருந்தது. இது வேணாம், காதல் உழுவக்கூடாதுன்னு பஞ்சு வைக்கிற மாதிரி மார்க்கத்தை சொன்னார்கள். அதே மாதிரி முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அன்னைக்கெல்லாம் சொன்னாங்களா? ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டு ஒரு பள்ளியாசலுக்கு போனார்னு சொன்னா விரட்டி இங்க வராத சீடி வந்துருவான் என்று விரட்டி விட்டாங்க. இஸ்லாத்துக்கு ஒருத்தன் வந்தா கூட களிமா சொல்லி கொடுக்கறதுக்கு பயந்தார்கள். அது ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு இந்த ஜமாத் வந்த பிறகுதான் என்ன செய்யறாங்க, இஸ்லாம்டா என்ன, உங்களுடைய சந்தேகத்தை சொல்லுங்க தெளிவுபடுத்துறோம். அவங்க ஏற்றுக்கொள்ள வர்றாங்க. அவங்களுக்காக வேண்டி இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய கல்வி கூடங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் நிறைய சேவைகள்லாம் நடக்கிறது. அப்ப என்ன தௌஹீதுங்கிற என்ன ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திருச்சு? தௌஹீதுக்கு முன்னாடி வரைக்கும் பெண்கள் வந்து அதிகமான பெண்கள் வந்து சாதாரண சேலையோட தான் வெளியே நடமாடிட்டு இருந்தாங்க பல ஊர்கள்ல. இந்த மாதிரி அந்த அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி எப்படி நடக்கணுங்கிற அந்த ஒரு விஷயம் கூட இல்லாம சர்வசாதாரண, குறிப்பாக நம்முடைய மாவட்டங்களை எடுத்து சிவகங்கை, ராமநாதபுரம், நம்முடைய சொந்த ஊர்களை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு மாற்றம் என்ன இருக்கு, ஆண்கள்ட்ட பெண்கள்ட்ட ஏற்பட்டிருக்கு. பெண்களும் இன்னைக்கு மார்க்கத்தை கேட்கிற உட்கார்ந்து கேள்வி கேட்கிறாங்க, ஜும்மாவுக்கு வர்றாங்க, பெருநா தொழுகைக்கு பெண்கள்லாம் வந்து கலந்து கொள்கிறார்கள். பித்ராங்கிற தர்மத்தை திரட்டி, பித்ராண்ட என்னண்டா எனக்கு தெரிஞ்சா அந்த காலத்துல, பித்ரான்னு சொல்லி அசரத்துக்கு போய் 5-5 ரூபாய் கவர்ல வச்சு கொடுத்துட்டு வருவாங்க. அதான் பித்ரா. இன்னைக்கு பித்ராங்கிறது என்ன, இன்னைக்கு பல கோடி ரூபாய்கள் நம்ம வசூல் பண்ணி ஒவ்வொரு வீடு வீடா போய் அவங்களுக்கு தேவையான அரிசி, தேங்காய், அது இது எல்லாமே நம்ம என்ன செய்யறோம், வீடு வீடா போய் கொடுக்கக்கூடிய அளவுல இப்படி ஒரு முறை இன்னைக்கு வந்திருக்குது. அது மாதிரி ஒரு குர்பானி இறைச்சிகளை கொண்டே கூட்டாக விநியோகம் பண்ணக்கூடிய நிலைமை. ஜக்காத்து பல லட்சக்கணக்கான ரூபாய்களை திரட்டி, அப்ப நம்ம மக்களுக்கு இன்னைக்கு நம்ம ஜமாத்து மூலமா இந்த வருஷம் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்துருக்கிறோம் தலைமையின் மூலமா. அந்தந்த பகுதியில கொடுத்ததெல்லாம் அது வேற தனி. அப்ப அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை எல்லாமே இன்னைக்கு அதிகரிச்சிருக்க. என்ன கெட்டுருச்சு இந்த ஜமாத் வந்த பிறகு? ஒரு அரசியல் எடுத்துக்கிட்டா கூட, அரசியல்ல மத்தவங்க எப்படி நடத்துறாங்க, இந்த ஜமாத் எப்படி நடக்கிறது? அரசியல் சொல்லி தனிநபர்களை துதிபாடுவதும், பாட்டு கச்சேரி நடத்துவதும், தண்ணி அடிச்சுக்கிட்டு இந்த பட போதுமா அந்த பட போதுமான்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஜமாத்துடைய எந்த ஒரு அரசியல் நடவடிக்கையில இதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? குடிச்சிட்டு யாராவது நம்ம ஜமாத்துல ஆட்டம் போட்டிருக்கிறாங்களா? அது ஒரு கண்ணியத்தோட ஆடல் பாடல் இல்லாம, கூத்து கும்மாளம் இல்லாம ஒரு போராட்டம் நடத்தினால் கூட அதுக்குன்னு ஒரு நெறி, அதுக்குன்னு ஒரு ஒழுங்கு என்று சொல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் மேல போலீஸ் சொன்னாலேயே வந்து பயந்து ஓடிக்கிட்டு இருந்த ஒரு மக்கள் மத்தியில ரோட்ல இறங்கி போராடக்கூடியவர்களாக ஒரு சமுதாயம் எதனால உண்டானுச்சு? இந்த இடஒதுக்கீடுங்கிற ஒரு சித்தாந்தத்தை அன்னைக்கு நம்ம கையில எடுத்து இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் ஓரளவுக்கு வென்றெடுத்திருக்கிறோம். இன்னும் அடுத்தடுத்த முயற்சிகள் இறங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எப்போ வந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யார், இந்த தௌஹீது எழுச்சிக்கு முன்னாடி யார் இதெல்லாம் சொன்னா? இதனோட தொடர்புல இருந்தவர்கள் தான் இப்ப கூட 1-2 பேர் சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் யாரு முன்னோடியா இருந்திருப்பா? இந்த தௌஹீதம் இங்க இருந்து போயிருப்பார்கள், இங்கிருந்து நீக்கப்பட்டிருப்பார்கள், அல்ல அவங்களா போயிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு கூட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா வகையான விஷயங்கள்லையும் தலையிட்டு அனைத்துக்குமே வந்து தீர்வு சொல்லக்கூடிய இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. அப்ப எதுக்காக தௌஹீத் ஜமாத் என்ன அப்படி கெட்ட ஒரு செயலை செஞ்சிருச்சு? கெட்ட இந்த தௌஹீத் ஜமாத் வருவதற்கு முந்தி பிந்தின்னு வரலாறு எழுதப்படும் இன்ஷா அல்லாஹ். நீங்க என்ன பாருங்க, இந்த வரலாறு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை தௌஹீத் ஜமாத்துக்கு முந்தி பிந்தின்னு பிரிக்கிற அளவுக்கு அவ்வளவு டிஃபரெண்ட் நீங்களே பார்க்கலாம். நல்ல விஷயங்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளால் நடந்து. கெட்டது இருக்கலாம், மனிதன்கிற முறையில தௌஹீத் ஜமாத்துக்காரன்ட்டே என்ன இருக்கு, தவறுகள் இருக்கும். ஆனால் மற்ற தவறுகளே குறைவாகத்தான் இருக்கும், அதிகமாக இருக்காது. தௌஹீத் ஜமாத்துக்கான மலக்கா அது மாதிரி இருக்கலாம். சில பேர் இவங்களும் என்ன செய்வாங்க, தௌஹீத் ஜமாத்துன்னு சொல்லிட்டு வரதட்சணை வாங்கியிருப்பான், தெரியாம ஒருத்தன் வாங்கி தான் செஞ்சிருப்பான். அதெல்லாம் வந்து தௌஹீத் ஜமாத்தினுடைய ஒரு குற்றமாக ஆக்கக்கூடாது. எல்லாத்திலையும் மனிதர்கள் அப்படித்தான் இருப்பார்கள்.
நன்மை தீமையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமான நன்மைகள் இந்த ஜமாத்தில் இருக்கிறது, குறைவான தீமைகள் இருக்கிறது. நீங்களே என்ன செய்யலாம், எடை போட்டு பார்க்கலாம். இதெல்லாம் மக்களுக்கு புரிய வைங்க, அவங்க வெறுக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இங்க வந்திருக்கிற எல்லாரும் வெறுத்த ஆளுக்கு தான் விளங்கி வந்திருக்கிறாங்க. அதனால இப்பவும் யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வாங்க, விளங்கி கொண்டு வருவார்கள் இன்ஷா அல்லாஹ்.